ஹலோ, வணக்கம். நலம் தானா வியூவர்ஸ்? இன்னைக்கு முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு முறுக்கு மாவு முதல்ல ரெடி பண்ணி வச்சாச்சு. அதில் பச்சரிசி, மாவு பச்சரிசி 1 கிலோவுக்கு 200, உளுந்து, புழுங்கரிசி, இட்லி புழுங்கரிசி ஒரு 100 கிராம் எடுத்து உளுந்தும் புழுங்கரிசியும் வறுத்து வச்சுக்கணும். இந்த பச்சரிசியை தண்ணியில் ஒரு 2 கழுவு கழுவிட்டு அதை எடுத்து நிழல்லையே வெயில்லையும் காய வைக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கணும். அந்த உளுந்த மாவு, அரிசி, பச்சரிசி எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளவுதான் முறுக்கு மாவு. அப்புறம் அதை வேணுங்கிறத எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அதில் வெண்ணெய், 1 கப்புக்கு 1 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து லேசாக சூடு பண்ணி மெல்ட் ஆகிறாப்பில் மட்டும் செஞ்சுக்கணும். இதில் ஊற்றிக்கணும். அப்புறம் வேணுங்கிற உப்பு, எள்ளு, கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ ஜீரகமா அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டு இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பிசைஞ்சுக்கிட்டு தண்ணியை ஊற்றி முறுக்கு குழாவில் புளிகிற அளவு பதத்துக்கு இதை பிசைஞ்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் காய வச்சு நமக்கு வேணுங்கிற சைஸில் அதை போட்டு நல்லா வேக விட்டு எடுத்து வைக்க வேண்டியதுதான். கொஞ்சம் மீடியம் வச்சு வேக வச்சுக்க வேண்டியதுதான். அது இப்படி பிசைஞ்சுக்கிட்டு நிறையா பிசைஞ்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேயே இப்படி பாதியாக எடுத்துக்கிட்டு வேறு பாத்திரத்துலேயும் வச்சுக்கலாம் வேணுமா. இதுலேயே நல்லா உப்பு பத்துதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி உப்பு சந்தேகமாக இருந்ததுன்னா தண்ணியிலேயே உப்பை கரைச்சிக்கிட்டு ஊற்றிக்கவும் செஞ்சுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக ஊற்றி ஒரு பக்கமாக பிசைஞ்சுக்கலாம். இல்லாட்டினா தண்ணி அப்புறமேலு ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா மாவு கொஞ்சம் செவந்துக்குன்னு சொல்லுவாங்க. முறுக்கு குழாயில் எண்ணெய் தடவி, ட்ரை மாவுனால கொஞ்சம் நல்லா தண்ணி இழுக்கும், இருந்தாலும் பார்த்து எடுத்துங்க. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். வேற ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். புருபுருன்னு வரும். சரியா இருக்கு. அதையும் போட்டுக்கணும். கொஞ்சம் ஒன்று தள்ளி முறுக்கு இந்த மாவு பிசைஞ்சது புளி இப்போ அந்த குழல்ல போட்டு புளியிறோம். நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு எத்தனை 3 சுத்தோ 4 சுத்தோ. இது முள்ளு முறுக்கு மாதிரி, முள்ளு முறுக்கோட அச்சு. அதனால் இது கொஞ்சம் இதாக இருக்கும், அரும்பரும்பாக வரும் ஓரத்தில். நம்ம அரிக்கரண்டிலேயே எண்ணெயை தடவி அதுலேயும் 2 தட்டுலேயும் வச்சு நாங்கள் செஞ்சு புழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு ஈடு எடுத்த உடனேயும் அடுத்த ஈடு போடுறதுக்கு ரெடியாக புழிஞ்சு வச்சுருக்குறோம். அது ஒரு ஈடு வெந்துக்கிட்டு இருக்குது. இதில் இது இப்போ புழிஞ்சு ரெடியாக இருக்குது.
நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுவும் ஈஸியானது தான். ஆனால் மாவை மட்டும் மிஷினில் அரைச்சிட்டு வந்தால் கூட கட்டாயமாக சலிச்சுக்கணும். சலிச்சதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் வெண்ணெய், உப்பு, பெருங்காயம், எள்ளோ, ஜீரகமோ, வெள்ளை எள்ளோ, கருப்பு எள்ளோ போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இது மாதிரி அச்சில் போட்டு புழிஞ்சு எடுக்க வேண்டியது தான். சிம்மை விட மீடியத்தில் வச்சு அந்த புழிஞ்சு விட்டோம்னா பொறி பொறியா அந்த பொங்கிக்கிட்டு வரும். அது அடங்குனதுக்கு அப்புறமேலு நம்ம எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பா நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.